Greetings to you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. It's my privilege and honor to be with you through this video. இந்த நாளில் உங்களை இந்த வீடியோ வழியாக சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கிரேஸ் டெலிவிஷன் அப்படின்ற ப்ரோக்ராம்ஸை அருமையான மிஸ்டர் சந்திர மோகன் அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. நம்முடைய இயேசுவின் ஊழியங்களை நேசிக்கிற இந்த ஊழிய குடும்பத்தை கர்த்தர் கனப்படுத்தணும்னு அவங்கள நான் விஷ் பண்ணுறேன். நம்முடைய வாழ்க்கையின் சின்ன சின்ன முயற்சிகளையும் நம்ம ஆண்டவருக்காக கொடுக்க முடியும். 5 அப்பம் 2 மீன் அந்த சம்பவத்தில் அந்த சின்ன பையனுடைய அந்த கீழ்ப்படிதல் தான் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணம். நம்ம யாரும் அவங்கள அவ்வளோ பெருசாக ஹைலைட் பண்ணுறதில்ல. ஆனால் முக்கியமான காரியம் அந்த பையனுடைய கீழ்ப்படிதல். இந்த நாள்லேயும் தேவன் நம்முடைய உள்ளத்தில் என்ன விதமான காரியங்களை வைத்திருக்கிறாரோ, எப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நேராக நம்மளை நடத்தணும்னு அவர் எதிர்பார்க்குறாரோ, ஆவியானவர் உங்களை உள்ளங்களில் என்ன வார்த்தைகளை வைக்கிறாரோ அதற்கு அன்றாடம் கீழ்ப்படிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை பிளஸ் பண்ண விரும்புகிறேன். சங்கீதம் 23:4 வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஒரே விஷயந்தான், ஒரு நேரம் கோல், ஒரு நேரம் தடி. ஒரு நேரம் நம்மளை வழிநடத்துகிற ஆயுதம், இன்னொரு பக்கம் நம்மளை சிக்ஷிக்கிற ஒரு ஆயுதம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவனுடைய வார்த்தையை பற்றி இப்படி வாசிக்கிறோம், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதுன்னு பார்க்குறோம். ஷார்ப்பர் தேன் எனி டபுள் எஜ்டு ஸ்வாட். ஸோ அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாம், தேவனுடைய வார்த்தையால் போஷிக்கப்படுகிற நாம், தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறதற்கு எல்லா விதத்திலையும் துணை நிற்கிறது அவசியம். நல்ல இந்த ஊழியங்களின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்டானால், நீங்களும் இந்த ஊழியங்களை தாங்கிறதற்கு உங்களை உற்சாகப்படுத்துகிற, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். நீங்கள் ஆண்டவரை நம்பி நன்மை செய்யும்போது பரலோகம் அந்த ஹானர் உங்களுக்கு தரும். உங்களால் என்ன முடியுமோ அந்த பங்களிப்பு இந்த ஊழியங்களுக்கு செய்யுங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். அவருடைய நாமத்தின் மேன்மைக்கு எதுவாக நீங்கள் எடுக்கிற இனிஷியேட்டிவ்ஸை தேவன் கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பகுதியில் வாசிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை மரண இருள், ஒருவேளை நம்ம வாழ்க்கையின் பள்ளத்தாக்கான நிலைகள், ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் பல பயப்படுற சூழ்நிலைகள் எல்லாம் வரும்போது நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்னோட தேவன் இருக்கிறார், என்னோட தேவன் இருக்கிறார்ன்ற நம்பிக்கை வந்துருச்சுன்னா, அது மரண இருளாக இருந்தால் என்ன, அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் என்ன. ஊழியக்காரனை உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவனுடைய கரம் உங்களுக்கு துணையாக இருக்கணும்னா, அவருடைய கைகளை எதிர்பார்க்கிறதா நீங்கள் இருப்பீங்கன்னா, உங்கள் கையில் இருக்கிற 5 அப்பத்தையும் 2 மீனையும் அந்த சின்ன பையன் போய் அவர் கையில் கொடுத்தப்போ அது பழுகுனது. அது மாதிரி உங்களுடைய விரல்களையும் உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய முயற்சிகளையும் தாளந்துகளையும் தேவனுக்கென்று விதையுங்கள். ஒருவேளை சோஷியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களாம் இருப்பீங்க. சோஷியல் மீடியாவில் ஆண்டவரை பற்றி பேசுங்க, ஆண்டவரை பற்றி அதிகமாக சொல்லுங்கள், உங்கள் நம்பிக்கையை பறைசாற்றுங்க. பயப்படுத்துகிற விஷயங்களை செய்ய ஏராளமான காரியம் இருக்குது. நம்பிக்கையை அறிவிக்கிறதுக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்? நம்ம கூட தேவன் இருக்கிறார். அந்த நம்பிக்கையில் வளர்கிறவங்க யாரும், அவங்க சொல்லலாம், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மோசே சொல்கிறாரு, கோலை நீட்டுறாரு, கோலை அமைதியாக வைக்கிறார், கோலை அடின்னு சொல்கிறாரு, அடிக்கிறாரு, கோலை என்ன பண்ண சொல்கிறாரு பண்ணுறாரு. ஸோ தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கோல், இந்த கோலும் இந்த தடியும். சில நேரத்தில் சில மனுஷருக்கு இந்த வார்த்தைகள் தடி மாதிரி இருக்குது, சில நேரத்தில் பல மனுஷர்களுக்கு இந்த வார்த்தைகள் கோல் மாதிரி வழி நடத்துது. மெய்ப்பெண் கையில் உள்ள அந்த கோல் எப்படி கீழ்ப்படுகிற ஆடுகளுக்கு வழிகாட்டுதலோ, அது மாதிரி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அது தேவ பலன். சத்தியத்துக்கு விரோதமாய் போராடுற மக்களை அது எச்சரிக்குது. காரணம், நம்மளை கெட்டு போகிறதுக்கு இல்லை, நம்மளை நீதிக்குட்படுத்த. இந்த விசுவாசமுள்ள வேளையில் நம்ம எல்லாரும் இணைஞ்சு செயல்படலாம், தேவராஜ்யத்தை நம்ம கட்டலாம். God bless you. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி. இந்த நாளில் இந்த இடத்துக்கு வர இந்த டீமோட சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தந்த வாய்ப்புக்காக நன்றி. உம்முடைய நாமத்துக்காக நாங்கள் எடுக்கிற சின்ன சின்ன பிரயாசங்களை நீங்கள் கனப்படுத்துகிறவர். இந்த 10வது வருடத்தை அவங்க செலிப்ரேட் பண்ணுற இந்த நாளில் உம்முடைய ஊழியக்காரனாய பரலோகம் எனக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை கொண்டு அவங்கள வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். உடைய நாமும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதை எல்லா ஜனங்களும் காணட்டும். சொன்ன நெல்லுங்க, வழிகாட்டுங்க. இந்த ப்ரோக்ராம்ஸை பார்க்குறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருக்கிறதோ, என்ன சவால்கள் இருக்கிறதோ, என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, அத்தனையிலும் நீங்கள் அவங்களுக்கு வழிகாட்டுங்க. பல வருடங்களாக ஆண்டவரே அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, எப்போ எங்களை மீட் பண்ணுவீங்கன்ற அந்த அனுபவத்தில் இந்த நாளில் இந்த அனுபவத்தின் மூலமாக எங்களை சந்திக்க வச்சிங்க. உமக்கு நன்றி. எல்லா மகிமையும் மேன்மையும் உமக்கு உரித்தாகட்டும். நாங்கள் உயிரோடு இருக்கிற காலமெல்லாம்
உம்முடைய நாமத்துக்கு சாட்சியாய் வாழ்ந்து காண்பிக்க, உம்முடைய உன்னதமான திட்டங்கள் நோக்கங்கள் எங்கள் மூலமாய் நிறைவேற்றப்பட எங்களை முழுவதும் அர்ப்பணித்து கொண்டவர்களாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்துக்கு சாட்சியாய் விளங்க கிருபை தாரும். துணை நிற்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தை கொண்டு வாழ்த்துறேன். எல்லாவற்றிலும் எல்லாருடைய வாழ்க்கையும் சீர் பொருந்தட்டும், சிறந்திருக்கட்டும். பூமிக்கு உப்பாய் உலகத்துக்கு வெளிச்சமாய் ஒவ்வொருவரையும் நீங்கள் வாழ பண்ணுங்க. எல்லா குடும்பத்திலையும் இருக்கிற சமாதான குறைவுகள், பிரச்சனைகள், பிரிவினைகள் அகலட்டும். கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற மனசு அதிகமாக பெருகட்டும். உடைய நாமத்துக்காக வைராக்கியம் எங்கள் உள்ளங்களில் பற்றி பிடிக்கட்டும். உம்முடைய அன்புக்கு என்னாலும் சாட்சியாய் வாழ்ந்து காண்பிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. சின்ன செஷன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தொடர்ந்து எங்களோட இணைந்து பயணிக்கிறதுக்கு நீங்கள் நம்மளுடைய சேனல்ஸை செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்கும். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்க, நீங்கள் இன்னும் தேவனால் பலப்படுத்தப்பட உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.